அதாவது இவர் தான் உங்கள் சமுதாயத்துக்கு முக்கியமான தலைவர், இவர் தான் அப்படின்னு நீ ஏதாவது ஒரு பேரை சொல்லி உருட்டாது. ஓகே, உன் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கெல்லாம் நாங்கள் சமுதாய தலைவர் எடுத்துக்க முடியுமா? இந்த ராம்குமார் தேவர்னு ஒருத்தரை மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டு ஒருத்தரை பேச வைக்கிற அங்கேயும் எங்கள் சமுதாய தலைவரை நாங்கள் எடுத்துக்க முடியுமா? உன் யூடியூப் சேனலில் நீ ப்ரமோட் பண்ணுற ஆட்கள்லாம் நாங்கள் சமுதாய தலைவரை எடுத்துக்க முடியுமாப்பா? இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய காணொளி மூவேந்தர் மீடியா அப்படின்னு பேர் வச்சுருக்க தினேஷ் அவர் வீடியோ போட்டிருக்காப்புல. தினேஷும் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து அதுதான் நம்மளும் வச்சுருக்கோம். அதாவது அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண சுந்தரம் எதற்காக தேவர் என்று பெயர் வச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ தேவர் அப்படின்னு அவர் பேர் அடுத்த ஜாதிக்காரன் பேரை போட்டுக்கிறது, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, ஜாதி கலவரம், ஜாதி சமுதாயத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா, இன்னொரு சமுதாயத்தோட பேரை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி எந்த பிரச்சனையும் வரலை. இப்போ யூடியூப்பில் எல்லா யூடியூப்லேயும் பேரை தேவர்னு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த கல்யாண சுந்தரம். ஆனால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல. என்னப்பா இது, எவனும் பிரச்சனையும் வரல, எவனும் கோவமே பட மாட்டிருக்கான், ஒருத்தவங்க கோவமே வர மாட்டேங்குது. சரி, அப்போ என்ன செய்ய, அப்போ நம்ம வீடியோ போட்டு அதே ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுவோம், அப்போ கோவம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ தினேஷ் அவர் போட்டிருக்காப்புல. சரி, இப்போவும் யாருக்கும் கோவம் வர மாட்டேங்குது. எதுக்கு இப்போ யாருக்கும் கோவம் அப்படி? நான் நம்ம பசங்களுக்கு சொல்கிறேன், கோவப்படாதீங்க. இப்போவும் எதுக்கு கோவம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதுக்கு கோவப்படணும்? நீ தேவர்னு போட்டுக்கோ, இல்லை செட்டியார்னு போட்டுக்கோ, ரெட்டியார்னு போட்டுக்கோ, இல்லை என்ன வேணாலும் போட்டுக்கோ, நாங்கள் எதுக்குப்பா கோவப்படணும்? அதை உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடவங்க தான் உன் மேலே கோவப்படணும், புரியுதா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க தான் உன் மேலே கோவப்படணும். நாங்கள் எதுக்கு கோவப்படணும்? நீ தேவர்னு போட்டுக்கோ, இப்போ அவன் பேருக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவர்னே போட்டுக்கோ, இல்லை எங்கள் பாட்டன் பேர் பார்த்திங்கன்னா உக்கிரபாண்டிய தேவர், எங்கள் தாத்தா பேர் பார்த்திங்கன்னா வேலுச்சாமி தேவர். நீ பேசாமல் உக்கிரபாண்டிய தேவர் அப்படின்னு முழுசாக போட்டுக்கோங்க. பசுமை முத்துராமலிங்க தேவரோட தந்தையார் பேரும் உக்கிரபாண்டிய தேவர் தான். பேசாமல் நீ உக்கிரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ. நாங்களே தாரோம், எங்கள் தாத்தா பேர்லாம் நீ போட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது, போட்டுக்க. இப்போ என்ன பிரச்சனை? அதாவது நீ அது கோவம் எங்களுக்கு வராது. எங்களுக்கு எது நாங்கள் எது கோவப்படணும்? நீ சந்தோஷமாக போட்டுக்கோ, ஓகேவா? அதே மாதிரி கோவப்பட வேண்டியது யாருன்னா, நீ அடுத்த சமுதாயத்துக்கார பேரை போடுற அப்படின்னா உங்கள் சமுதாயத்துக்காரங்க தான் அதை கேட்கணும், காரி துப்பணும். நீ குறிப்பிட்ட நம்ம உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒன்று காரி துப்பணும், ஓகேவா? அவங்க தான் அதை அசிங்கப்படணும் ஒழிஞ்சு நாங்கள் எதுக்கு அசிங்கப்படணும்? எங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் கோவப்படவே மாட்டோம், ஓகேவா? நீ எங்கள் தாத்தா பேரை போட்டிருக்கிறதுனால முழுசாகவே போட்டுக்கோ, உக்கிரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ. தேவர்னு போட்டு போடாது, உக்கிரபாண்டிய தேவர், சுந்தரபாண்டிய தேவர். பசுமை முத்துராமலிங்க தேவரோட அப்பா பேர் உக்கிரபாண்டிய தேவர் தான், உக்கிரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? ஏன்னா சட்டப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக அவங்களோட அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன ஆவணமாக இருக்குது. ஸோ அவங்களோட லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீ டச் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு சொத்து பத்து, அந்த தேவமாருக்குன்னு இருக்க சொத்து பத்துலாம் நீ ஒன்றும் டச் பண்ண முடியாது. தேவர்னு பேர் போட்டுக்கிறனால அந்த சொத்து பத்தெல்லாம் போய் நீ நான் தேவர்னு பேர் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு தான் சொத்துன்னு போய் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதனால் அந்த பேரை முழுசாக போட்டுக்கிட்டாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா அவங்களுக்கு? அதனால் இந்த அடுத்த சாதிக்காரன் பேரை போடுறதுக்கு அசிங்கப்பட வேண்டியது நீ தான். நாங்கள் அசிங்கப்பட வேண்டியதோ கோவப்பட வேண்டியதோ கிடையாது. உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதை கேட்கணும், ஓகேவா? நீ உட்காந்துக்கிட்டு வியாக்கியானமாக பேசிகிட்டு இருக்க, நாங்கள் அண்ணா இன்னான்னு பேசிகிட்டு இருக்கேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் நீ என்ன கிளி வாங்கிட்டு வந்தேன்னு என்ன அசிங்கப்பட்டு வந்தங்கிறது காணொலி இருக்குது, பாரு. சான்றத கொரோனா கூட்டு வர முடியாதா? கொரோனா கூட்டு சொல்லிட்டாப்ல, இவர் எங்களுடைய இதுங்கிறத அவர் சொல்லிட்டா சான்றாரு. இன்னைக்கு நான் உட்காந்து நான் ஒரு ராஜ்பூட் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு யூனிவர்சிட்டியில கொடுத்துட்டு நாளைக்கு நான் கிளம்பிட்டேன்னா 200 வருஷத்துக்கு அப்புறம் நான் ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்பூட் சமூகங்கிறத ஏத்துக்கிறோமா மக்கள்? அதே மாதிரி பேர் போட்டுக்கோம், அதே உன் சமுதாயத்தை சேர்ந்தவனே சொல்லியிருக்கான். அதாவது எப்படின்னா, நீ தேவர்னு என்ன ஐயர்னு போட்டுக்கோ, ஒரு பூணல் எடுத்து இப்படி போட்டுக்கோ அப்படின்னு உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கான், பாரு. தான் சொல்லி நூல் வாங்க, ஒரு 8 அணாக ₹1 5 ரூபாய்க்கு மேலே நூல் கண்டு, சின்ன நூல் கண்டு, போண்டாலாம் கட்ட நூல் கண்டு வாங்கிட்டு 4 மச்சு போட்டுக்க குறுக்க. நான் பார்ப்பனர் சொல்லிட்டு போ. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது சமுதாய பிரச்சனை, சமுதாயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு ஊரில், திருநெல்வேலியிலலாம் இந்த நேரத்தில் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுக்கிட்டு எவனாட்டு கோவப்படுவானா, எவனாட்டு சண்டைக்கு வர மாட்டானா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவர் தான் உங்கள் சமுதாயத்துக்கு முக்கியமான தலைவர், இவர் தான் அப்படின்னு நீ ஏதாவது ஒரு பேரை சொல்லி உருட்டாது, ஓகேவா? எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு எந்த தலைவர் எங்களுக்கு முக்கியமானவங்கள்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? எங்களுக்கு சமுதாயத்துக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும்.
உன் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கெல்லாம் நாங்கள் சமுதாய தலைவர் எடுத்துக்க முடியுமா? இந்த ராம்குமார் தேவர்னு ஒருத்தரை மஞ்சள் சோப்பு துண்டு போட்டு ஒருத்தரை பேச வைக்கிற, அங்கேயும் எங்கள் சமுதாய தலைவரை நாங்கள் எடுத்துக்க முடியுமா? உன் யூடியூப் சேனலில் நீ ப்ரமோட் பண்ணுற ஆட்கள்லாம் நாங்கள் சமுதாய தலைவரை எடுத்துக்க முடியுமாப்பா? யோசிச்சுப்பார். அதே மாதிரி நீ சொல்கிற இவங்களுக்கு தேவர்னு அரசாணை கொடுக்கக்கூடாது, இவங்க அந்த தேவர்னு வச்சுக்கோங்க, இந்த தேவர்னு வச்சுக்கோங்க. நீ சொல்கிறதுக்கு நீ யார்? காலங்காலமாக எங்கள் பாட்டை முப்பாட்டம் அப்படி தான் வச்சுருந்தானா? இப்போ இந்திய அரசாங்கம் வந்து இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 77-78 வருஷம் தான் இந்திய அரசாங்கம் வந்துச்சு. புரியுதா? நாங்கள் 10 தலைமுறையாகவே அந்த பேர்களை வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். புரியுதா? இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சு, அது நான் தேவமாரி எடுத்தாங்க, கமலஹாசன் தானே எடுத்தார். தேவர் மகன் யார், தேவமாரி யார், தேவர் மகன் யாருன்னு தெரியும். நீ தேவர் மகன் போட்டிருக்க முடியுமா? நீ போட்டுக்கோ, உனக்கு அது வெக்கம் கட்டவங்க மானம் கட்டவங்கெல்லாம் போட்டுக்கிடுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நீங்கள் தான் அசிங்கப்படணும். எங்களுக்கு அந்த கோவம்லாம் எதுவும் கிடையாது. நீ சந்தோஷமாக போட்டுக்கோ, முழுசாகவே போட்டுக்கோ. பசுமன் முத்துராமலிங்க தேவர்னே போட்டுக்கோ, உக்கிரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ, சுந்தரபாண்டிய தேவர்னே போட்டுக்கோ. அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கியே, அவங்களுக்கு வந்து என்ன அரசு வந்து அந்த அரசாணை வந்து கொடுத்துட்டாங்களா, தேவர்னு அரசாணை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீ சொல்கிறல்ல. அந்த காலத்துலலாம் இந்த இடம் தேவமாறு பாண்டியமாரி இடம் கொடுக்கும்போது, இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா சொன்னது தான். மறவனுக்கு வாக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? வாக்கு தான், நீ சொன்னது தான். அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேவமாறுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இது அரசாணை வந்தால் தான் தேவமாரா? அப்போ அரசாணை இல்லை அப்படின்னா திருடிடலாம், நீ போட்டுக்கலாம். அரசாணை இல்லைன்னா நீ தேவமாராயிருவியா? கவர்மெண்ட் அரசாணை கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து 77 வருஷம் தானே ஆச்சு. எங்கள் பாட்டை முப்பாட்டெலாம் எப்போ வந்து தேவமாறுன்னு போட்டிருக்காங்க? நீ போய் பாரு. 1542 நடந்த போர்களில் பயன்படுத்தின அத்தனை பேருமே தேவருங்க தான் இருக்குது. உனக்கு அப்படி எங்கேயாவது இருக்கா? நீ போட்டு தேவமாறு, செட்டியார், ரெட்டியார் எல்லாமே போட்டுக்கப்பா. அரசாணை யாரெல்லாம் அரசாணை வாங்கி வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்கும் நீனே வாரிசாயிரு. சரி, இந்த கல்யாண சுந்தரம்னு வச்சுக்குவேன். நாளைக்கு வந்து வேறு ஏதாவது பேர் வச்சுக்குவேன், டெய்லி ஒரு பேர் வச்சுக்குவேன். நாங்கள் அப்படிலாம் டெய்லி மாற்ற முடியாதுப்பா. எங்கள் தாத்தன் என்ன பேர் வச்சுருந்தானோ அதே பேரில் தான் நாங்கள் இருக்க முடியும். ஓகேவா? நீ உட்காந்துட்டு யூடியூப் சேனல் நாங்கள் என்ன பேர் வைக்கணுங்கிறத நீ சொல்லாத. புரியுதா? ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குது. எங்கள் தாத்தன் என்ன பேர் வச்சுருக்கான், முப்பாட்டம் என்ன பேர் வச்சுருக்கான்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனால் இந்த கல்யாண சுந்தரம் மேலெலாம் யாரும் வீடியோ போட்டு உங்களை கோவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கோவம்லாம் எதுவும் படாதீங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு வரலாற்று ரீதியாக வந்து ஒரு விஷயம் சொன்னால் நம்ம பதில் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னால் அவன் தான் அசிங்கப்படணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து கோவப்பட வேண்டியதோ எந்த விஷயமும் கிடையாது. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதை வந்து சத்தம் போடணும். ஓகேவா? மற்ற சமுதாயத்தையும் ஏற்கனவே வேளாளர், தேவேந்திரகுல வேளாளர், சரி அதுக்கு ஒரு வேளாளர் டீம் வந்து சண்டை போட்டாங்க. சரி, இப்போ வந்து தேவேந்திரர் வேண்டாம், எங்களுக்கு தேவர் தான் வேணும். நாளைக்கு செட்டியார் வேணுமாங்க, ரெட்டியார் வேணுமாங்க. ஐயோ. சரி, நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.